Chikmagalur over hype, but Kalasa is hidden beauty. Untouched. இதெல்லாம் வந்து untouchedனு சொல்லலாம். அப்படிதான் இருக்குது இது பியூட்டி. Good morning people. So இன்னைக்கு நம்ம பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா we'll go to Samse. அங்கே ஒரு கணபதி டெம்பிள் இருக்குது டீ எஸ்டேட் நடுவில். ஸோ அங்கே போவோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே ராணிஜாரி எட்ஜ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா கலாசா ஹேங்கிங் பிரிட்ஜ் அண்ட் இதெல்லாம் ஆகிட்டோன்னா இங்கே வரும்போது கைத்தன்மைக்கு ஹில் ஸ்டேஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போவோம். ஸோ இன்னித்து இது பிளான் இவ்வளோ தான். இது ஆகிட்டோன்னா நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போகிறோன்றது இன்னும் எதுவும் டிசைட் ஆகல. ஸோ இப்போ முதல்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட் ஸோ குட். இந்த வண்டியை சாச்சா தான் ஸ்டாண்ட் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு வண்டி இது. ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போ 9:36. ஆக்சுவலாக 8:30 உள்ளாண்டிருந்தோம். 1 hour டிலே. குரூப் ரைடோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது தான். இங்கே இவர் தான் வந்து நம்ம ஹோம் ஸ்டேயோட ஓனரு. ஸோ நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வெப்சைட்டில் போடலாமான்னு கேட்டார். So we are waiting. ஓகே, அப்பா பார்த்திங்களா, இதுதான் இந்த ரிவர் பக்கத்துலேயே தான் நம்மளோட ஹோம் ஸ்டே. ஆக்சுவலாக அங்கே குளிக்கிறதுக்கு பதில் நேராக வந்து இங்கேயே குளிச்சிட்ருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நோ லக்கேஜ் அட் ஆல். ஸோ அதனால் செம்ம லைட் வெயிட் ஆகுது வண்டி. இங்கே எப்படி தெரியுங்களா, இங்கே வந்து ஒரு 2 மணிக்கு அப்புறமா இங்கே வந்து செம்மையாக குளிருதுன்னா சில்லுன்னு ஆகுது. ஆப்வியஸாக வின்டர் அண்ட் மான்சூன் பக்கா மான்சூனில் வந்து இங்கே வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி பகலில், அதாவது 2 மணி வரைக்கும் சூடாக தான் இருக்குது. நிழலில் நின்னோம்னா அவ்வளோ வெயில் தெரியறதில்ல, பட் இட் இஸ் ஹாட். ಇಲ್ಲಿ ಸಂಸೆನಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಇವತ್ತು ಮತ್ತೆ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ஸ்ரீ கண்டே கணபதி டெம்பிள்னு ஒன்று இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் கைஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறோம். டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கும் அது. வெஸ்டர்ன் காட்ஸ் சாயா என்னன்னா சொல்லுங்க, அது அச்சுக்க ஆளே கிடையாது. சாமா பியூட்டி. வண்டி ஓட்டினா சில்லுன்னு இருக்குது கைஸ். நிற்க வச்சா தான் பயங்கர சூடாகுது. வண்டி ஓட்டினோன்னா இந்த அனல் காற்று வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை, செம்ம சில்லுன்னு இருக்குது. வாவ்.
டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே தெரிந்து பாருங்களா, ஆச்சு இதுதான். எல்நீரு ஃபால்ஸ் கூட இங்கே தான் இருக்குது. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் எல்நீர் ஃபால்ஸ் தான். ஓ, இதுதான் டெம்பிள். என்ன பியூட்டி கைஸ், வாட் அ பியூட்டி மேன், சீரியஸ்லி. ஸோ இதுதான் கண்டே கணபதி டெம்பிள் சம்சேல. செம்ம பியூட்டிஃபுல், செம்ம அழகாகுது, சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், வியூஸ் பாருங்கள், கிரேசி வியூஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி, இதுதான் கணேஷா டெம்பிள். ரொம்ப 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 பியூட்டிஃபுல். எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே, அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக திரும்பி வருவேன் இந்த இடத்துக்கு. கலாசா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். சிக்மங்களூர் ஒரு மாதிரினா கலாசா ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸப்ஷனலி குட். What a beautiful temple. Seriously. Awesome dude. இந்த மாதிரி டெம்பிள் இருந்தால் டெய்லி கூட வரலாம் இந்த மாதிரி இடத்துக்கு. ஏன்னா சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நெல்லி குட்டா ஹோம் ஸ்டே, இது உள்ளவே இருக்குது. சூப்பர் இல்லை இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபுல்லாக. இங்கெல்லாம் என்ன தெரியுங்களா, வைஃபை நெட்ஒர்க்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. 5G 4G எதுவுமே வராது. 2G கூட வராது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து நெட்ஒர்க் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது வந்து கலாசா ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஹேங்கிங் பிரிட்ஜ் பேர்லேயே இருக்குது. குதிரைமுக்கா பக்கம் போகிறோன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, குதிரைமுக்கா போகிறதில்ல. ஏன்னா குதிரைமுக்கு வழியாக போனோம்னா இன்னும் உள்ளே போகணும். அங்கே வந்து ஸ்டேஸே கிடையாது, இங்கே தான் எல்லாமே ஸ்டேஸ் இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணோன்னா, இங்கேருந்து கலாசா ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிட்டு அங்கேருந்து கையாத்மக்கின்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அங்கே வந்து சன்செட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் முடிஞ்சால் சன்செட்டை பார்த்துன்னு அதுக்கப்புறமா தான் இறங்குவோம். Some detour. Okay, so welcome to off-road. ஓகே, கான்க்ரீட் ரோட்ஸ் அதுக்குள்ளவா? இங்கே வண்டி கான்க்ரீட் ரோட்ஸ் போட்டுக்கிறாங்க. மறுபடியும் ஆஃப் ரோடு. கான்க்ரீட் ஆஃப் ரோடு, கான்க்ரீட் ஆஃப் ரோடு, இப்படி தான் போயினுக்குது. நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்த 2 கார் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி
ரொம்ப பெரிய தொல்லையாகி போச்சு. இல்லைன்னா இந்த ஆஃப் ரோட் பேட்சஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஓவர்டேக் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, எங்க நம்ம பாய்ஸு, யோ பாய்ஸ், யா Kalasa Hanging Bridge. Okay. அழகுது இது ஃப்ளாட் ட்ராக்கு. இந்த மாதிரி இருந்தாக்கா ஜாலியாக ஆஃப் ரோட் பண்ணலாம். லூஸ் மண்ணும் இல்லை, மலைக்கு வந்து லைட்டாக கெட்டியாகிட்டு இருக்குது. ஸோ இட் இஸ் ஈஸி. ஓ என்ன ஆயிடுச்சு? ಹಾಂ, ನಾವು ಕಲಾಸ ಹ್ಯಾಂಗಿಂಗ್ ಬ್ರಿಡ್ಜ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹ್ಯಾಂಗಿಂಗ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಇಲ್ಲೇ ಅಲ್ವಾ? ಯಾವ ಕಡೆ? ಹೌದಾ, ಮ್ಯಾಪಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. ಹಾಂ, ಇಲ್ಲೇ ಅದೇ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. ಕಲಾಸ ಹ್ಯಾಂಗಿಂಗ್ ಬ್ರಿಡ್ಜು. ಏಯ್ ಏಯ್ ಈಗ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರಾ? ಓಕೆ, ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಓಕೆ ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ, ನೈಸ್ ಆಫ್ ರೋಡ್. ವೆರಿ ನೈಸ್ ಆಫ್ ರೋಡ್. Oh my god. ஓகே, ஸோ திஸ் இஸ் இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜு. அவர் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போது உங்களுக்கு கலாசா ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து காட்டுறேன். பட் இங்கே என்னென்னா பைக்ஸ் ஆர் நாட் அலவுட். பார்த்தீங்களா, இதுதான் கலாசா ஹேங்கிங் பிரிட்ஜ். ஓஹோ ஓஹோ, क्रेज़ी माँ क्रेज़ी, ये क्या है इतना क्रेज़ी हो गया. பட் இங்கே பாருங்களேன், வியூஸ் என்னமோ சூப்பரு, பட் ஃபுல்லாக ரஸ்ட் பிடிச்சிக்குது. இங்கே இப்போ தெரியுமா பாருங்க, கம்ப்ளீட்டாக ரஸ்ட்டு தான். இங்கெல்லாம் ஃபுல்லாக ரஸ்ட் பிடிச்சிக்குது. மேபி பிகாஸ் ஆஃப் தட் ரஸ்ட் ஒன்லி யூனோ இங்கே வந்து விடுறதில்ல. அங்கே பாருங்க, அவர் வீடியோ பண்ணணுமா? ಓ ನೋಡ್ಕೊಂಡು ಬಾರುಗ. ಇಲ್ಲ, ಹೆವಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇದೆಯಲ್ಲ. ಹೌದು, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇದೆ. ನಾವು ಭಯ ಪಡಂಗೆ ಇಲ್ಲ. ನಾನು ನೋಡಿ, ಬಟ್ ಗಾಡಿ ಹೋದ್ರೆ ಏನಾದರೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರುತ್ತೆ. ಇಲ್ಲ, ಇದು ಅಂದರೆ ಗಾಡಿ ಹೋಗಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಬಟ್ ಹೋದ್ರೆ ಅಂದ್ರೂ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್. ಎಷ್ಟು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇದೆ ಗೊತ್ತಾ? ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಾರ್ಮಲ್ ಆಗಿದ್ರೆ ವುಡ್ಡಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ವುಡ್ಡು, ಹೌದು. ಇದು ವುಡ್ಡಲ್ಲ, ಇದು ಐರನ್ ಪ್ಲೇಟ್ ಥರ ಮಾಡಿದಾರಲ್ಲ. ನಾವು ಕೆಳಗಡೆ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ತುಕ್ಕಿಡ್ದಿತ್ತಲ್ಲ, ಭಯ ಇತ್ತು. ಫುಲ್ಲು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇದೆ, ಸೂಪರ್. ಒಳ್ಳೆ ಲೊಕೇಶನ್ ಅಲ್ಲ ಬ್ರೋ, ಸಕ್ಕದಾಗಿದೆ ಬ್ರೋ. ಚಿಕ್ಕಮಂಗ್ಳೂರು ಓವರ್ ಹೈಪ್, பட் கலாசா இஸ் ஹிடன் பியூட்டி, அன்டச்டு. இதெல்லாம் வந்து அன்டச்டுன்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது இது பியூட்டி.
செம்ம ஜோரான மலை. என்ன சொல்கிறது, நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுட்டேஜில், ஹெவி மலை. ஸோ அதனால் கைத்தான் மக்கி வந்து இப்போ போக முடியல. ஏன்னா அதில் வந்து 4 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு டெட்லி ஆஃப் ரோடாம். டெட்லின்னு சொல்ல முடியாது, ஆஃப் ரோடு. பட் அது மழை வந்துச்சுன்னா டெட்லி ஆகிடுமா. ஸோ இன்றைக்கி வந்து ஹெவியாக ஊற்றிச்சு. நேற்றும் ஊற்றிச்சு, இன்றைக்கும் ஊற்றிச்சு. ஸோ அதனால தான் கைத்தன் மக்கி வந்து நாளைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்ட்டில் சொல்லியிருப்பேன் இங்கேருந்து வேறு எங்கன்னா போகலான்னு. பட் எங்கேயுமே போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறோம். இன்னும் கைத்தன் மக்கி, ராணி ஜாரி 2 இடம் இருக்குது இங்கே. ஸோ அந்த 2 இடத்த நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு அப்படி வில் ஹெட் பேக் டு பெங்களூர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நம்ம வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் whenever I post a video. Catch you guys in the next one. Peace.